ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஓபி பேங்க் ஏடிஎம் கடை ஏடிஎம் மிஷினில் எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஐஓபி பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு ஏடிஎம் கடை மிஷினில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா டொமஸ்டிக் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு பேங்க்லேருந்து ஒரு ஒன் டைம் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏடிஎம் கடை மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஏடிஎம் கடை மிஷினில் இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல டொமஸ்டிக் அந்த ஆப்ஷனை மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துருக்க ஓடிபி எடுத்து நீங்கள் எல்லாம் டிஸ்பிளேல என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 நம்பர் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளேல வரும் பாருங்க. என்டர் யுவர் நியூ பின் அப்படி சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு ரைட் சைடு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் யுவர் நியூ பின் அப்படி சொல்லி கேட்கும். மறுபடியும் அதே 4 நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளே வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐஓபி பேங்க் ஏடிஎம் கடை ஏடிஎம் மிஷின் சென்டர் போய்ட்டு பின் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.